அப்போ ஒரு நாய் அது பாட்டில் ஓரமாக தான் போகுது. ஒருத்தன் கையில் பஞ்சு வச்சிருக்கவன் அதை ஓட்டி அடிக்கிறோம். அப்புறம் அது கடிக்கிறோம். அது பாட்டில் பயந்துட்டு போயிட்டு உடனே கடிச்சிட்டு அதுக்கு வாய் இல்லை, நான் கடிக்கிறேன்னு எதிர்த்து போராட அது வாய் இல்லை. என்ன மனுஷன் எத்தனையோ கொலை பண்ணுறான், செய்கிறோம், திருடுறோம், எல்லாம் இந்த மீனாக இல்லை அப்படின்னு கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டு வசதி தான் எல்லாம் கோர்ட்டு போய் ஜெயிச்சுட்டு வந்துடுறது. இப்போ இந்த கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடத்த அந்த 3 நாய்களை வெள்ளாய்களை என்ன பண்ணீங்க? அவங்கள காதில் சுத்தா நெஞ்சில சொல்லணும். என்ன அதுங்களை வாழ விடுங்க, அவங்க வாங்கி பேசணுடாதான். இல்லைன்னா அதுங்க மனுஷன் செய்கிற குத்தத்தான் அது சொல்லிட வந்து. என்ன அவன் என்ன அடிச்சா நான் கடிச்சேன்ட்டு சரி செஞ்சு அதை வாழ விடுங்க. நான் இவ்வளோ வயசுக்கு நாய்களோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் தானே அதுங்களுக்கு இப்போ எனக்கு யாரும் வாங்கி கொடுக்குறாங்க பெரிய நான் வாங்கியாருக்கு போடுறோம் தான். திருவள்ளுவர் நாய்க்கெல்லாம் போடுவேன், உடம்பு சொல்லணும்னா அதுக்காகவே நான் செல்லு வாங்கி வச்சுருக்கேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. யார் உடனே நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்படியே நாளை காப்பாற்றிருக்கேன். என் வயசுல நான் ஒன்றும் வசதி இல்லாமல் தான். அது மாதிரி நீ வசதியாக மேலே இடத்துல இருக்கிறேன்னு எவ்வளோதான் எங்களுக்கு ஒத்து நான் செய்யலாம், நல்லா செய்யலாம். மன்னிச்சுங்களா, என்ன நான் தப்பாக பேசணும், மன்னிங்க. பிள்ளைங்களை வாழ விடுங்க, வாழ விடுங்க, வாழ விடுங்க. இல்லைன்னா நான் தான் எழுதி வச்சு போர்ட்டில் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். ஆமாம், அந்த தீர்ப்பை மாற்றிக்க நாய்களாம் வாழ விடுங்க.